வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பாயசம் செஞ்சுருங்க. அதுவும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம 10 நிமிஷத்தில் ரொம்ப அருமையாக இந்த பாயசம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்களா? நீங்கள் கூட பயப்படாமல் சூப்பர் டேஸ்ட்டான இந்த பாயசம் ஆடி அமாவாசை அன்னைக்கு செஞ்சுருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ கிச்சனுக்கு போய் இந்த அருமையான பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு வெல்லம் வேணும். வெல்லம் நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக ஒரு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப்பு ஜவ்வரிசியும் 1 கப்பு பாசிப்பருப்பும் எடுக்கிறேன். சின்ன அந்த பொடி ஜவ்வரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். அது லேசாக ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் நெய்யில் வறுத்துக்குங்க. இது எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குன்னா நீங்கள் கழுவணுன்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா கழுவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்குங்க. இப்போ ஜவ்வரிசி 1 நிமிஷம் வறுபட்டோன்னே அதுலேயே 1 கப் அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துக்குங்க. அதையும் 1 நிமிஷம் வறுத்துடலாம். இப்போ இது வறுக்கும் போதே பக்கத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுடுங்க. எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ, டம்ளரோ கப்போ, அதுலேயே 4 கப்பு சூடான தண்ணி ஊற்றுங்க. எப்பயுமே டைம் சேவிங். இதெல்லாம் சின்ன இது நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுக்கிட்டோம்னா சட்டுன்னு வேலையாயிடும். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடுங்க. ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். கரெக்டாக இருக்கும், பதமாக வெந்திருக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு விசில் இதை விட்டுக்கலாம். நம்ம அடுத்தது ஒரு டம்ளர் ஒரு 100 ml திக்கான தேங்காய் பால் வேணும் இதுக்கு. சப்போஸ் தேங்காய் பால் எடுக்க முடியல அப்படின்னா தேங்காய் பீசஸை சின்னதாக பொடியாக நறுக்கி இந்த முந்திரி திராட்சையோடு சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. பட் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் பாயசம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை அதுக்கு அளவே கிடையாது, உங்கள் விருப்பம்தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக குக் ஆகிருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்க. வெல்லம் நம்ம சேர்த்தோன்னே அப்படியே இளகி கரெக்டாக அந்த பாயசத்தோட அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போலேருந்து ஃப்ளேமை கம்மியாக சின்னதாக வச்சுக்கோங்க. நான் 1 கப்பு, அதே கப்பில் 1 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் வெல்லம் சேர்க்கலாம். அது உங்களோட இனிப்பு சுவை எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மினிமம் 1 கப்பு போடுங்க. நல்ல கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.25 to 1.5, அதுவும் உங்கள் விருப்பம். நான் ஒரு 1 கப்பு ஃபஸ்ட்டு போடுறேன். அப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துப்பேன். அப்படியே வெல்லம் கரைய நல்லா இளகி வந்துடும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. முதல்ல திக்காக இருந்ததா, இப்போ வெல்லம் கரைஞ்சி வந்தோடனே நல்லா இளகி அந்த பாயசத்தோடது. இதுக்கப்புறம் நம்ம 100 ml தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம். அப்போ ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக 1/5 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதுவும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த உப்பு துளி போட்டால் தான் பாயசத்தோட சுவை இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி தூக்கி கொடுக்கும். சட்டுன்னு செய்கிற ஒரு பாயசம், ப்ரெஷர் குக்கர் பாயசம். நீங்கள் இதே பருப்பெல்லாம் வேக வச்சு குண்டானில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ அமாவாசைக்கு நம்ம நிறைய ஐட்டம் செய்யும் போது இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதையும் கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் பால் அதை உள்ளே ஊற்றி கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மரில் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம், ஒரு பிஞ்சு குங்குமப்பூ, இது 2 சேர்க்குறது ஆப்ஷனல். இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சை, இதில் பொடியாக தேங்காய் வேணாலும் கட் பண்ணி சேர்த்து வறுத்து போட்டுக்குங்க. பாருங்கள், இத்தினோண்டு போட்டிருக்கேன் பச்சை கற்பூரம், அவ்வளோண்டு தான் போடணும். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கோவில் பிரசாதம் வாசனை அருமையாக வரும் அதில். அவ்வளோதான், கலந்து விட்டுடுங்க. அப்படியே சிம்மரில் 1 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அருமையான பாயசம், ஈஸியான பாயசம், ரொம்ப சுவையான பாயசம். ஒரு வீட்டில் நிறைய ஐட்டம் செய்வாங்க. சில பேர் வீட்டில் ஏதோ அவங்க வீட்டில் என்ன இருக்கோ கூட கண்டிப்பாக ஒரு பாயசம் செஞ்சுருவாங்க. அது மாதிரி நமக்கு என்ன முடியுமோ அது செய்யுங்க. ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமாவாசைக்கு 4 காய்கறி செஞ்சால்
1008 காய்கறி செஞ்சதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து பாவக்காய், வாழைக்காய், பிரண்டையில் தொகையல் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்புறம் பலாக்காய் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இது 4 உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த 4 காய் செஞ்சால் போகிறோம். 1008 காய் செஞ்சதுக்கு உண்டான பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கூடவே இந்த அருமையான பாயசமும் செஞ்சுட்டு சூப்பராக ஆடி அமாவாசை அன்னைக்கு சாமி கும்பிடுங்க. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் நாம் பார்ப்போம். இந்த பாயசம் அப்படியே அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரெஷர் குக்கரில் செஞ்சது ஈஸியாக இருந்ததான்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.